வணக்கம் நண்பர்களே. ஒட்டுமொத்த மைவி3 உறுப்பினர்கள் வேண்டுகோளுக்கு இன்னைக்கு எம்டி சேனல்ல பேசிட்டாரு. இப்ப எல்லாருக்குமே ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவர் வெளியில வந்துட்டாரா அப்படிங்கிறதே டவுட்டாவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் எவ்வளவு தூரம் சொன்னோம், அவர் வெளியில வந்துட்டாரு 100% அது உண்மை அப்படின்னா, இருந்தாலும் அவரை நேரடியா பார்த்தாதான் எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு நிறைவேற்றும் வண்ணமா இன்னைக்கு அவர் வீடியோல பேசிட்டாரு. இது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இப்போ எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணுங்க, இந்த வாரம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சனிக்கிழமை வரைக்கும் சொல்லியிருந்தேன் அது அப்ளிகேஷன் வர்றதுக்கு. ஒருவேளை எம்டி பேசுறதுக்காக இருந்தால், உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா நிச்சயமா இடையிலேயே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் உள்ள இருக்கிறப்ப பேசாம இருந்ததுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. அவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா தன்னால இன்னும் பேசாம இருக்காரு, இவர் எதுக்கு மேலேயும் பேசலாண்டா என்ன, அப்ப உண்மையிலே அவர் வெளியில வரல அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு தவறான புரிதலுக்கு போயிட்டாங்க. சரி, இதையே ஒரு காரணமா எடுத்து மற்றவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துடக்கூடாது. அதாவது எம்டி வரமாட்டாரு, இனிமே எதுவும் பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல பின்பங்களை கொண்டு மக்கள் கிட்ட பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அவர் பேசியிருக்காரு. அவர் பேசினதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுவார் வந்த உடனே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பல வீடியோக்களை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்தோடனே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார். ஏன்னா இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியும் கிட்டத்தட்ட தான் குடும்பத்தில் ஒரு ஆள் சிறைக்கு போயிருந்தா எந்த அளவுக்கு மன வருத்தப்படுவோமோ அதே அளவுக்கு எல்லாரும் மன வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதவே அவரும் பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை நினைச்சு எல்லாரும் எனக்காக கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நண்பர்கள், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப என்ன நடந்திருக்குன்றது அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு. பல கட்டுப்பாடுகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. எதுவுமே வெளிப்படையா பேச முடியாது. இப்ப கூட உங்கள்கிட்ட பேசியிருக்காருன்னா, நான் வந்துட்டேன் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான். அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா, அது எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்னு தெரியல. மறுபடியும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஒரு லட்சியத்துக்காக இதை ஆரம்பிச்சேன். அதாவது மைவி3 ஆர்ட்ஸ்ங்கிறத ஒரு லட்சியத்துக்காக ஆரம்பிச்சேன். இதை செய்யறதுக்கு பல தடைகள் வரலாம். அதே மாதிரி இதை செய்யறதுக்கு கால நீட்டிப்புகள், அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து அவர் லட்சியத்தை அடையிறதுக்கு பல காலங்கள் தள்ளி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எடுத்த லட்சியத்தை முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறத மறுபடியும் இந்த இடத்துல ஆழமா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தையை போது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அவர் வருவாராண்டு, இப்ப வந்துட்டாரு, வீடியோவும் பேசிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க அதை சரி பண்றதுக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆளு, அவருக்கு கீழே இருக்கவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் இறுதியான முடிவு எடுக்க வேண்டியது எம்டி அவர்கள் தான். இன்னும் பல சிறப்பான விஷயங்களை பண்றதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு நிச்சயமா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நிச்சயமா கொடுப்பாரு அவரு. இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதை அழுத்தமா அவர் பதிவு பண்ணிட்டாரு. எவ்வளவு நாளானாலும் சரி, நாட்கள் கடந்தாலும் சரி, என் லட்சியத்தை நான் நிறைவேற்றாம விட மாட்டேன் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அவர் எல்லாத்தையும் சரியா பண்ணுவேன் அப்படின்றத. அதனால நமக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும். அதனால வெயிட் பண்ணுங்க. எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருமே சொன்ன நேரத்தில் சொன்ன மாதிரி நடந்துக்கிற முடியாது. இப்போ நம்மளுமே இருக்கோம், நாளை காலையில் ஒரு இடத்துக்கு இத்தனை மணிக்கு வரணும்னு சொல்றோம், நம்மளால கரெக்டா போக முடியுதா? நம்ம ஒரு ஆள் நமக்காக நம்ம போற வேலையே கரெக்டா போக முடியாத இருக்கிறப்ப இத்தனை பேருக்கு அவர் அந்த சில விஷயங்களை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். அதுக்காக கண்டிப்பா உறுப்பினர்கள் எல்லாமே காத்திருக்கணும். காத்திருக்கிறது தான் இப்போதைக்கு நம்ம நிறுவனத்துக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய நன்றி கடன். அவர் பேசிட்டாரு, நிச்சயமா நமக்கான விஷயங்கள் பண்ணுவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாத ஆள் யாருமே இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நமக்கு எல்லாமே நல்ல விதமா முடியும். வெயிட் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் தள்ளி போறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளை கடந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால இன்னும் சில நாட்கள் அதுக்கான வேலைகள் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். கவர்மெண்ட்ல என்னென்ன விதிமுறைகள் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நிச்சயமா நம்ம கம்பெனி கம்பேக் கொடுக்கும். ஒரு புது விதமா உள்ள நிக்க போகுது. அதனால எல்லாரும் நம்ம எல்லாம் வேற லெவலுக்கு போறோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருப்போம். ஒரு முக்கியமான விஷயம், மைவி3 ஆர்ட்ஸ் சம்பந்தமா நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் முழுசா பாக்குறாங்களா இல்லையோ, மைவி3 ஆர்ட்ஸை கிண்டல் பண்றதுக்காகவும் கம்பெனியில இல்லாதவங்களும் இதை ஒரு குறை சொல்றதுக்காக இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முழுமையா பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட் பண்றாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால உங்களுக்கு முழுசா தெரியாம போகுது. அவங்க போடுற கமெண்ட் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சறீங்க. சரி, இனிமேலாவது முழுசா வீடியோ பார்க்க வேணாம், பார்த்தா முழுசா பாருங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு முழுசா தெரியும். சார் நண்பர்களே, என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளம்.